ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. அன்னைக்கு ஊரில் கொடை நைட்டு வேட்டைக்கெலாம் போனதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வர்றதுக்கே வந்து ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு வந்து போக முடியாது. அதனால் நெக்ஸ்ட் டே வந்து லீவ் தான் எடுத்திருந்தேன். அதனால் பொறுமையாகவே வந்து போய்க்கலான்னு ஃபுல் கொடையுமே பார்த்துட்டு தான் வந்து கிளம்பியிருந்தேன். அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி லீவ் டேஸ் அப்போ நான் தான் சமைப்பேன். அடுத்து நான்வெஜ் எடுத்தாலுமே மெஜாரிட்டி நான் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து முடிச்சுட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ஆட்டுக்குடல் ஈரலும் வாங்கியிருந்தோம். ஈரல் வந்து பாப்பாக்காக தான் வாங்கியிருந்தோம். ஈரலுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து குடலை கிரேவி மாதிரி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கும் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஈரல் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அவளுக்கு காரம் இன்னும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. அதனால் கொஞ்சமாக பெப்பர் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து சேர்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஈரலை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருந்தோம்ல, அதையும் வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம்.
இது கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சோம்புத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது 4ம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் இது எல்லாம் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஈரல் வறுக்க தேவையான அளவு உப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 40% குக் ஆனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சாதத்தை வந்து அது கூட போட்டு தான் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அதனால் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது குக் ஆகிற டைமில் ஆட்டுக்குடல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து குக்கரில் போட்டு ஒரு 4லேருந்து 10 விசில் கிட்ட எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துருந்தோம்னா அது வந்து ரொம்பவும் வந்து ட்ரை ஆக தேவையில்லை. ஏன்னா சாதத்தை இது கூட மிக்ஸ் பண்ணி தான் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்கணும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கும்போதே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து குடல் கிரேவிக்கு குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ஈரலே தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நம்ம விரவி வச்சுக்கலாம் சாதத்தை. இது மிக்சியில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அவளுக்கு வந்து பல் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து இப்போ வந்து மிக்சிலே வந்து போடுறதே கிடையாது எதையுமே. வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ₹1 வாங்கினேன். இந்த டைம் கொடுக்கும்போது ஒரு ₹4 வாங்கியிருக்கா, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ராலாம் வந்து சாப்பிட மாட்டா. டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான்வெஜ் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க. ₹1 ₹2 வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பழகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலே அவளுக்கு வந்து இப்போ தான் 1 by 1 வந்து பழகிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லிப்பர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அப்போ தான் வந்து ரிசீவ் ஆகிருந்தது. அதான் அதோட சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பல்லாரியும் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது 2ம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை கொஞ்சமாக பேஸ்ட் போல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறதில்ல. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக வெங்காயம் பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, அது போக சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன்.
அடுத்ததாக நான் இன்றைக்கி ஒரு 8 விசிலுக்கு மேலே போட்டு எடுத்திருக்கேன். என்னோடய குக்கருக்கு 8 விசிலே வந்து கரெக்டாக இருந்தது. உங்களோட குக்கரில் வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து எப்படி வந்து எந்த அளவுக்கு வச்சா நல்லா வேகுமோ அந்த அளவுக்கு பார்த்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ குடலில் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். முன்னாடிலாம் குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்க மாட்டோம். நார்மல் பேன்லேயே வந்து ரெடி பண்ணுறது தான். ஆனால் இந்த டைம் குக்கரில் வைக்கிறதுனால ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் சேர்க்கல, ஆனாலுமே நல்லா கெட்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வெங்காய பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம், அதனால தான். அது மட்டும் இல்லாமல் நல்லா வெந்திருந்துச்சு. ஏன்னா நம்ம குக்கரில் வந்து வச்சதுனால நல்லா வெந்திருந்தது. நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சமையல் பண்ணி முடித்த கையோட அந்த வாரத்துக்கு வந்து பாலாடை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் நான் மிக்சிலே போட்டு ஜூஸர் இருக்குல்ல அதில் போட்டு ஒரு பேட்ச் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் அம்மா வந்து பீட்டரில் போட்டு அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த vlog இதோட வந்து முடியுது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.